Hello students, important and compulsory 2 mark 3 mark சீரீஸில் நம்ம இருக்கோம். ஒரு டாப் மோஸ்ட் ஒரு முக்கியமான ப்ராப்ளம்னா செகண்ட் லெசனில் இந்த ப்ராப்ளமை நம்ம சொல்லலாம். இந்த மாதிரி எக்ஸசைஸ்லேயும் இருக்குது, இப்போ எக்ஸாம்லேயும் நம்மளுக்கு அடுத்தடுத்து வரும். இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க. சரி, ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு கேட்குறாங்கன்னா, நம்மக்கிட்ட ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ தான் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஆனால் அது 100 டிகிரி செல்சியஸில் எவ்வளோ இருக்கும்? சரி, அப்போ இதுதான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ரெசிஸ்டன்ட் அட் 100 டிகிரி செல்சியஸ் தான் நம்ம என்ன பண்ணோம், ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே, அடுத்து வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த காயில் 3 ohms அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்போ இனிஷியல் ரெசிஸ்டன்ஸோடைய வேல்யூ நம்ம வந்து R0ன்னு எடுத்துப்போம். அதோடைய வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 3 ohms கொடுத்துருக்காங்க. கரஸ்பாண்டிங்காக இனிஷியல் டெம்பரேச்சர் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா, ஆரம்பத்தில் எவ்வளோ இருந்துச்சுன்னா இது 20 டிகிரி செல்சியஸில் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இது எல்லாமே கிவன். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெசிஸ்டிவிட்டி ஆல்ஃபாவுடைய வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஆல்ஃபாவுடைய வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க? கரெக்டாக எழுதணும். நம்ம எத்தனை ஜீரோ இருக்குது? 0.004 கரெக்டாக பெர் டிகிரி செல்சியஸ் இது கொடுத்துட்டாங்க. சரி, இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட் ஃபார்முலா, இந்த ஃபார்முலா நம்ம கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும். என்னது? RT இஸ் ஈக்குவல் டு R0 ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிட்டு 1 + ஆல்ஃபா, திரும்ப ஒரு ப்ராக்கெட் T - T0. ஓகேவா? இந்த ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணோம். அப்புறம் இங்கே ஓப்பன் பண்ண இந்த ப்ராக்கெட்டையும் என்ன பண்ணிடணும்? க்ளோஸ் பண்ணிடணும். இப்போ நம்மளுக்கு தெரிஞ்சது எல்லாத்தையும் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். R0 வேல்யூ எவ்வளோ? R0 வேல்யூ தான் நம்மளுக்கு 3 ohms அப்படின்னு கொடுத்துருப்போம். RT தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். கரெக்டாக? அப்போ R at 100 டிகிரி செல்சியஸ் 1 + ஆல்ஃபாவுடைய வேல்யூ எவ்வளோ? 0.00 கரெக்டாக 0.004. டீயோடைய வேல்யூ என்னது? டீயோடைய வேல்யூ 100 - 20 கரெக்டாக 100 - 20. இதை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 18 கிடைக்கும். இது அப்படியே நம்ம என்ன பண்ணிட வேண்டியதான், போட்டு சால்வ் பண்ணோம்னா நம்மளுக்கு ஆன்சர் என்ன தெரியுமா வரும்? R0 = சரியா 3.96 ohmsனு வரும். என்னென்னு வரும்? 3.96 ohm. இதை சால்வ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 18 கிடைக்கும். 80 இன்ட்டு இந்த வேல்யூ ப்ளஸ் அதோட 1. ஸோ வந்து ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ப்ராப்ளம். கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணணும், சால்வ் பண்ணி பார்க்கணும் இந்த ப்ராப்ளமை. உங்களுக்கு நிறைய வாட்டி எக்ஸாமில் இந்த ப்ராப்ளமை கேட்டிருக்காங்க. அதுக்காகவே நீங்கள் என்ன பண்ணணும், கரெக்டாக படித்து வச்சிடணும். ஓகேவா? ஸோ தேங்க்யூ.